ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பேபிஸ் கேலரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இங்கே எல்லாரும் நல்லாயிருக்கோம். காலையில் எந்திரிச்சோன்னே முதல் வேலையாக ஸ்டவ்வை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டவ் எவ்வளோ மெஸ்ஸியாக இருந்துச்சு பாருங்கள். நமக்கு எவ்வளோ விதவிதமாக தயார் பண்ணி தர இந்த ஸ்டவ்வை நம்ம சுத்தமாகவும் க்ளீனாக வச்சுக்கிட்டா தான் நல்லது. அதனால் காலையில் எந்திரிச்சோடனே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஸ் யூஸ்வல் பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். பால் காய்ச்சிட்டு காஃபி போட்டு குடித்தா தான் அடுத்தது நம்ம என்ன ஸ்டெப்புன்னு வேலை செய்ய முடியும். பால் காயிட்டோம். இதுக்கிடையில் நான் உளுந்து ஊற வச்சுருந்தேன். உளுந்து ஊறிடுச்சான்னு பார்த்தேன். சூப்பராக ஊறிந்துச்சு. காலையில் ஃபஜ்ரோடையே ஊற வச்சிட்டேன். அப்புறம் கடலப்பருப்பு சுழியம்காக கடல் பாசி, அதாவது அகரகர் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் மெர்சியாக தான் இருக்குது. ஒவ்வொன்றா இனிமேல் தயார் பண்ணிவிடுவேன். இட்லி பேட்டர் சூப்பராக ரெடியாக இருக்குது. கடலப்பருப்பும் ரெடியாக இருக்குது. கடலப்பருப்பை குக்கரில் போட்டுட்டு காஃபி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வந்துட்டேன். காஃபியை ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு அப்புறம் சுழியும் போட ஆரம்பிச்சிட்டேன். சுழியும் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நான், பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. சுழியும் நல்லாவும் வந்துச்சு. யாருக்கெல்லாம் சுழியும் ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது கெஸ்ட் வந்துட்டா கூட நாங்கள் சுழியம் தான் செய்வோம். இதுக்கிடையில் ஜாலர் பரோட்டாக்காக சிக்கன் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அந்த வீடியோ கிளிப்பிங் எடுக்க மறந்துட்டேன் நான். ஜாலர் பரோட்டா சூப்பராக வந்துச்சு. நான் இன்ஷால்லாம் நான் வீடியோ எடுத்து போடுறேன். சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் சுழியமும் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். வடை பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கிடையில் இட்லிக்கு சிக்கன் குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லி சிக்கன் குழம்பும் சுட சுட இட்லியும் சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்க? சூப்பராக இருக்கும். குக்கரில் தான் வைக்க போகிறேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை. சிக்கன் குழம்பு ஆஸ் யூஸ்வல் வைக்கிற மாதிரி தான். இன்றைக்கி நான் தேங்காய் பால் வச்சு வைக்க போகிறேன். அது ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்பு. நல்லா இட்லி சுட சுட இட்லி வச்சு அந்த குழம்பு மேலே ஊற்றி சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க, ஒரு பிரிஞ்சில் போட்டுக்கோங்க, ஒரு பட்டை போட்டுக்கோங்க, அன்னாசிப்பூ போட்டுக்கோங்க, அப்புறம் ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கைப்பிடி தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காய தக்காளி நல்லா வதங்கினா தான் குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதங்குறதுக்கு. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. காலையில் என்ன டிஃபன் செய்கிறது, மதியானம் என்ன லஞ்சு செய்கிறதுன்னு இதே எனக்கு ஒரு சிந்தனையாக இருக்கும். ஆனால் சூப்பராக ரெடி பண்ணிவிடுவேன் நான். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாப்பொடி, அப்புறம் சிக்கன் மசாலா யூஸ்வலி எப்படியும் சேர்க்குற மாதிரி தான் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும். கேட் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இப்போ ஃப்ரெஷ்ஷாக மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். சிக்கனை அதில் போட்டுருங்க. சிக்கனை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த கிரேவியை நல்லா வதக்கி விட்டுட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் தனியா பொடி போட மறந்துட்டேன். கொஞ்சோண்டு மல்லிப்பொடி போட்டுருங்க. போட்டுட்டு தேங்காய் பால், இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக தான் நான் வைக்க போகிறேன். ஏன்னா இது கிரேவி பக்குவத்துக்கு இல்லை. சூப்பராக இருக்கும். சுட சுட இட்லிக்கும் இந்த கறி குழம்புக்கும் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். பிகினர்ஸ் யாராவது பார்த்தா இதை ட்ரை பண்ணுங்கள். கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 2 விசில் தான் விட போகிறேன். சூப்பராக ரெடி ஆகிடும் கறி குழம்பு. எல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணும்ல, தண்ணியை மறுபடியும் பிடிச்சி வச்சுட்டேன். இட்லி பேட்டர் ரெடியாக இருக்குது. இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இட்லிக்கும் கறி குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். சுழியம் செஞ்சுருக்கேன், வடை செஞ்சுருக்கேன். இது யாருக்கெல்லாம் தெரியும்? அகரகர், அதாவது கடல் பாசி. இது ரொம்ப நல்லது. இது எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் நிறைய வெரைட்டி செய்யலாம். இது அகரகரில் நான் இப்போ ரோஸ் எசன்ஸ் ஊற்றி மட்டும்தான் செஞ்சுருக்கேன். வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வடையும் போட்டு எடுத்துக்கிட்டேன். சூப்பராக வந்துருந்துச்சு. வடை சுழியும் எல்லாம் சூப்பராக வந்துருந்துச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கறி குழம்பு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கெட்டியாக கிரேவி மாதிரி இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். வடையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ்.
இன்றைக்கி காலை டிஃபன் சூப்பராக முடிஞ்சிருச்சு. எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தேன். ஆஹா, நம்ம ஸ்ட்ரீட்டே சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. என்னென்னா அன்றைக்கி தைப்பூசம், அதனால் சாமி வருதுன்னு கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி, நான் அதை பார்த்துட்டு அப்படியே தல்சா கொல்லைக்கு கிளம்பிட்டேன். சரி, காலை டிஃபன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி தல்சா கொல்லைக்கு போகலன்னா எப்படி, தல்சா கொல்லையில் போய் ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வாங்கணும் தல்சா ஞாபகமாக. சரி எல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் நான் வாங்கலை. நான் இந்த சிறு வியாபாரிகள் இதே மாதிரி சின்ன சின்ன கடை வச்சுட்டு இந்த வியாபாரத்துக்காக காத்திருப்பாங்க. அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். நமக்கும் ஒரு ஹாப்பி வாங்கினது, அதுகளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் வியாபாரம் நடக்குதுன்ட்டு. இந்த புர்கா ஷால் வாங்கினேன். பிளாக் தான் வாங்கினேன். கலர் நிறைய இருந்துச்சு, ஆனால் நான் வாங்கலை. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். இது யாருக்கெல்லாம் தெரியும், இது 19 கிட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும். இழந்த வடை இது. இது எனக்கு சின்ன பிள்ளையில ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இப்போ சாப்பிட்ல. நான் இங்கே பாருங்கள், இதுதான் எங்கள் பெருநா கொல்லை. இது நோம்பு பெருநாக்கெலாம் இது இங்கே தான் வந்து கடை போடுவாங்க. அந்த 30 நாளும் நோன்பு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இந்த பெருநா காசின்னு சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுப்போம். அவங்கள அழைச்சிட்டு இதே மாதிரி போய் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருது. அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து நோன்பு எடுத்துகிட்டு அந்த ஒரு 30 நாள் நோன்பு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ரிலாக்ஸாக வெளியில் வருவோம். நாங்கள் வந்து இதே மாதிரி ஃபேன்சி ஐட்டம்லாம் வாங்கிக்கிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு எல்லாமே விற்கும். சாப்பிட்டுட்டு இதே மாதிரி ராட்டினம்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய ராட்டினம்லாம் வரும். இது தல்சானுங்கிறதுனால சின்ன ராட்டினம் தான் வந்துருந்துச்சு. அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். கிளாஸ் ஐட்டத்தெல்லாம் பார்த்தேன். இது ஆல்மோஸ்ட் நிறைய இருக்குது எங்கள் வீட்டில். அது உடஞ்சிருச்சுன்னா தான் வாங்கினேன். அவங்கெல்லாம் பார்த்தேன். நான் எப்படியாவது வியாபாரம் நடக்குமான்ட்டு அவங்க ஒரு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. இதே மாதிரி சிறு வியாபாரிகள்கிட்ட நம்ம வாங்குறதுல நமக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் ஹாப்பினஸ்ஸு. இதே மாதிரி ஊர் ஊராக போய் கடத்தனா போடுறாங்க. கூடையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இது சின்ன பிள்ளை கிட்ஸ்க்காக எல்லா பைக்கு, காரு, நிறைய ரேஸ் காரு நிறைய இருந்துச்சு. அந்த குட்டீஸ்க்கெல்லாம் அதுதானே பிடிக்கும். சூப்பராக ஆட்டோ, 10 ரூபா கடை நிறைய இருந்துச்சு. பொருள்லாம் சூப்பராக இருந்துச்சு. நாகூர்லேருந்து நிறைய வந்து கடை போட்டிருந்தாங்க. இதே மாதிரி சில்வர் பாத்திரம்லாம் நாகூர் கடை நிறைய இருந்துச்சு. நான் எதுவுமே வாங்கலை. நான் வந்து புர்கா துண்டு வாங்கினேன். அப்புறம் ஹேண்ட்பேக் வாங்கினேன். இது வந்து பனி சீசனுங்கிறதுனால இது மாதிரி ஹேர் பேண்ட் நிறைய வந்துருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர் கலராக இருக்குது பாருங்கள். நான் ஹேண்ட்பேக் தான் வாங்கினேன். எனக்கு ஹேண்ட்பேக்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறைய ஹேண்ட்பேக் நான் வச்சுருப்பேன். என்னோடய சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய்.